ஓகேங்களா. ஸோ என்ன சம்மில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஸோ சார் கூப்பிட்டுருக்காங்களா? புரியல என்ன சொல்கிறேன்ட்டு. ஓகே ஓகே ஸோ ஓகே ஓகே ப்ரோ. ஸோ மியூட்டில் போட்டுருங்க ப்ரோ, சவுண்ட் இறங்குது. ஓகே ஓகே. இதில் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த டிவைசர் இஸ் எந்த சம் சொல்கிறீங்க? ஸோ லாஸ்ட்டாக நான் டைம் இருக்கும்போது சொல்கிறேன் நான். ஸோ டிவைசர் இஸ் ஈக்குவல் டு 25 டைம்ஸ் த கோஷன்ட். ஓகேவா? டிவைசர்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க? 25 டைம்ஸ் கோஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டிவைசர். எனக்கு டிவைசர் இஸ் ஈக்குவல் 25 கோஷன்ட் அண்ட் 5 டைம்ஸ் டிவைசர் இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ரிமைண்டர். ஓகேவா? 5 டைம்ஸ் ரிமைண்டர் 25 இன்ட்டு கியூ அண்ட் 5 இன்ட்டு ஆர் அப்படின்னு எடுத்துக்காங்கன்னா, இஃப் த கோஷன்ட் இஸ் கிவன் அஸ் 16, சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? த கோஷன்ட் இஸ் கிவன் அஸ் 16 அப்படின்னாங்கன்னா, ஸோ தென் த டிவைடண்ட் என்ன அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ கோஷன் 16 கொடுத்துருந்தாங்கன்னா, யாரும் மியூட்டில் இருந்து எடுத்துட்டிங்களா? ஓகே மியூட்டில் போட்டுருங்க. மியூட்டில் போட மறந்துட்டிங்கன்னா மியூட்டில் போட்டுருங்க. ஸோ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம்? டிவைசர் விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு 25 இன்ட்டு கோஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு டிவைசர். அப்போ டிவைசர்னு என்ன அர்த்தம்? அகைன் வந்து இன்னொரு கொடுத்துருக்காங்க 5 டைம்ஸ் த ரிமைண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? டிவைசர்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது எனக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கோஷன்ஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்களே. கோஷன்ஸ் ஈக்குவல் 16னா, ஸோ என்னுடைய டிவைசர்ன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? டிவைசர்ஸ் ஈக்குவல் டு 25 டைம்ஸ் இன்ட்டு 16 அப்படின்னு போட்டோன்னா எனக்கு டிவைசர் எனக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ என்னுடைய டிவைசர் என்னன்னா 25 இன்ட்டு 16 போடும்போது என்ன சொல்லுவோம்? 250. அடுத்து வந்து ஒரு 625வா? 625னா ஒரு 150. ஸோ அப்போ 400ன்னு கிடைக்குது எனக்கு. ஸோ என்னுடைய டிவைசர் எனக்கு 400. ஓகேங்களா? என்னுடைய டிவைசர் என்னோட 400. ஸோ இந்த 400 நான் கொண்டு போயிட்டு ஸோ இந்த இடத்துல போட்டிங்கன்னா எனக்கான ரிமைண்டர் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல நான் போட்டிங்கன்னா என்னோட ரிமைண்டர் கிடச்சிரும். ஸோ 400 ஈக்குவல் டு 5 இன்ட்டு ஆர்னு போட்டால் என்னோட ரிமைண்டர் கிடச்சிச்சு. ரிமைண்டர் என்ன வந்து எனக்கு 18 கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே கிடச்சிச்சு. உங்களுக்கு வந்து இப்போ டிவைசர் தெரிஞ்சிடும். டிவைசர் வந்து 400, கோஷன் 16 அண்ட் தென் ரிமைண்டர் 80 அப்படின்னா, ஸோ உங்களுடைய டிவைடண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா போட்டேன்? டிவைடண்ட் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா போட்டேன்? டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர் தானே. ஸோ எல்லா வேல்யூவும் நீங்கள் அப்படியே டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கும்? 400ன்றது உங்களுடைய டிவைசராக இருந்துச்சு. 16ன்றது உங்களோட கோஷன்ட்டு ப்ளஸ் ரிமைண்டர்ன்றது 80. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 64 ப்ளஸ் 80 அப்படின்னா 6480 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? இதோட ஆன்சர் வந்து 6480. ஸோ மக்களே அப்படியே நீங்களே போடுங்க. ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் மட்டும் கேளுங்க. ஒரே கொஸ்டினில் நிற்க வேணாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம போகலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இந்த மாடலில் ஒரே கொஸ்டின், ஒவ்வொரு மாடலில் ஒரு கொஸ்டின் நான் போடுறேன். அடுத்த கொஸ்டின் நீங்கள் போடுங்க. அவ்வளோதான். In a question on division, the divisor is 4 times the divisor which is equal to 4 times the remainder and quotient which is equal to 3 times the remainder. ஓகேங்களா? remainder is 20. find dividend கேட்குறாங்க. find dividend கேட்குறாங்க. போட்டு டப்புன்னு ஆன்சர் சொல்லுங்கள் என்னன்னு சொல்லிட்டு. நான் ஆன்சரை மட்டும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிற மாரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாரி இருக்கும். போடுங்க. எத்தனை பேருக்கு ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். நான் கேட்டது என்னுடைய டிவைடண்ட்டு. $4820. சூப்பர். ஓகேங்களா? 4820ன்னு சொல்லிட்டு வருது, எல்லாம் கமெண்ட் வருது. ஸோ 4820 தான் இதுக்கூட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கோஷனில் தூக்கி போட்டால் உங்களுக்கு கோஷனோட வேல்யூ வந்து 60 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா? கோஷனோட வேல்யூ 16 கிடச்சிருக்கும். ஸோ ரிமைண்டர் 20னா டிவைசர்ன்றது 80. ஓகேங்களா? தென் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 80 இன்ட்டு 60 ப்ளஸ் 20 போட்டிருப்பீங்க. 480 அப்படின்றது உங்களுக்கான ஆன்சராக கிடச்சிருக்கும். ஓகேங்களா? 480ன்றது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே.
ஃபைண்ட் த ரிமைண்டர் when 63 is divided by 35. ஓகேங்களா? ஸோ ரிமைண்டர் நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ 63 is divided by 35 அப்படின்னா ரிமைண்டர் என்ன வந்திருக்கும் உங்களுக்கு? சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். அப்படியே நம்ம வந்து பேசிக்ஸ்லேருந்து போகலாம். அப்படியே ரிமைண்டர் கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ம் 28. ஓகே. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது சப்ராக்ஷன்லாம் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெகட்டிவில் எழுதி நெகட்டிவ்லேருந்து திரும்பி அதை நம்ம எப்படி பாசிட்டிவ்க்கு கொண்டு வரோன்ற ஒரே ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன? 235 17 வந்துடும். ஓகேவா? அப்போ 17 வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன இருந்திருக்கும்? -7ன்றது உங்களோட ரிமைண்டர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ வென்எவர் வந்து நெகட்டிவில் வந்து உங்களோட ரிமைண்டர் இருந்துச்சுன்னா, நெகட்டிவில் ரிமைண்டர் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய டிவைஸரை நீங்கள் வந்து உங்களோட நெகட்டிவ் கிடச்ச ரிமைண்டரில் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ வென்எவர் நம்ம வந்து ரொம்ப பெரிய நம்பருக்கு போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெகட்டிவில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு மட்டும் நான் வச்சுங்களேன். கிவன் வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ரிமைண்டர் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா, ஸோ உங்களோட டிவைஸரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ ஆட் பண்ணிடுறீங்க. அதுதான் உங்களுடைய ரிமைண்டராக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ சம்பளம் வரும் இடையில நான் சொல்கிறேன். ஸோ நெகட்டிவோட இது வந்து யூஸ் வந்து இந்த ரிமைண்டரத்தில் வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ரிமைண்டர் தியரம்ன்ற ஒரு கான்செப்டே வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த நம்பருக்குலாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக போடலாம். நீங்கள் பார்த்துட்டு இப்போ சொல்லுங்கள். ஸோ 38 71 65 85 அப்படின்னு இருக்குன்னா, ஸோ இந்த நம்பருக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமைண்டர் வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் கண்டுபிடிச்சி போடலாம். ஸோ 38 டிவைட் பை 16, 71 டிவைட் பை 16 அண்ட் தென் 81 டிவைட் பை 16 அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட யூசேஜ் பார்த்துக்குங்க. ஸோ இந்த நம்பர் ப்ளஸில் இருக்குன்றதால சும்மா ஒரு 2 டிஜிட் நம்பரில் வந்து ப்ளஸில் இருக்குன்ற போது நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலாக வந்து எல்லாத்தையும் சம் பண்ணிவிட்டு ஒரேடியாக நான் 16 போட்டுருவேன் சார் அப்படின்றவங்களும் போடலாம். ஓகேங்களா? 16 போடுறதுனும் உங்களுக்கு ஆன்சர் இன்னும் மாறுபடாது. ஓகேங்களா? ஸோ டைம் வந்து எஃபெக்டிவாக எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியமானது. ஓகே. இப்போ 70 72 74 76ன்னு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஈஸி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவே லென்த்தியராக போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரைட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ 16 அப்படின்னு போட்டிங்கன்னா வச்சுங்களேன், ரேஸ் பண்ணிடலாம்ல. ஸோ அடுத்த சம்பர் தான் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 35 to the power 37 டிவைட் பை 9 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்கன்னு மட்டும் டப்புன்னு போடுங்க. ஸோ இந்த சம்மில் என்ன அப்படின்னு ஒரு பிரச்சனை, இதுக்கு தான் நான் வந்து அந்த நெகட்டிவில் நிறைய இதை சொன்னேன். ஓகேங்களா? இப்போ 27ன்றது தான் வரும் அடுத்து முன்னாடி நம்மளுக்கு. ஸோ அதுக்கு போனோன்னா எக்ஸீட் ஆகி போய்ட்டோம், 36க்கு போய்டும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிருப்பீங்க, 8ன்றது உங்களோட ரிமைண்டராக கிடச்சிருக்கும். 27ன்றதை நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க, 3 9s 27னா 8ன்றது உங்கள் ரிமைண்டர் கிடச்சிருக்கும். அப்போ நீங்கள் 8 × 8 × 8 × 37 டைம்ஸ் நீங்கள் வந்து போட்டு மல்டிப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் அந்த நெகட்டிவ்ன்ற கான்செப்டை வந்து நம்ம கொண்டு வந்தோம். ஸோ நெகட்டிவ்ன்றது கான்செப்ட் வச்சிங்கன்னா என்ன வந்திருக்கும், 36ன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து -1ன்னு எழுதிக்கலாமா? ஓகேவா? -1ன்றது இதோட ரிமைண்டர் எதுனா, ஸோ -1 × -1 × இப்படியே எழுதிட்டே போயிட்டு இருந்தீங்கன்னா -1 to the whole power 37 அப்படின்னு எழுதியிருக்கும். ஓகேவா? -1 to the whole power 37னா என்ன இருந்திருக்கும், கண்டிப்பாக -1 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? -1 தான் இருந்திருக்கும் இந்த வேல்யூ. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும், ஸோ இது நம்மளுக்கு தெரியும்ல, இப்போ வந்து ஆட் பவர் ரைஸ் ஆச்சுன்னா எனக்கு வந்து -1 இருக்கும். -1 to the whole power cube அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் -1 தான் இருந்திருக்கும். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு வந்து ஈவன் நம்பரில் போகும்போது ஸ்கொயர் பண்ணும்போது -1 to the power 4, -1 to the power 6. ஸோ இந்த மாதிரி ஈவன் ரைஸ் பண்ணும்போது இந்த -1 × -1ன்றது எனக்கு +1 கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ -1 ரைஸ் டு த பவர் 37 அப்படின்றது போது எனக்கு வந்து -1 தான் கிடச்சிருக்கும். ஸோ மைனஸ்லோட ஆன்சர் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ நான் +9 என்னோட டிவைஸரை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ 8ன்றது என்னோட ஆன்சர். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் கிடச்சிருக்கும் நம்பர் நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்க. ஸோ 8ன்ற பட்சத்தில் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுன்றத நல்லா இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம வந்து அந்த நெகட்டிவ் கான்செப்ட் வச்சு நம்ம வந்து உள்ளே கொண்டு வந்துடுறோம். ஸோ லாஸ்ட் சம் இந்த மாடலில் கரெக்டாக டக்குன்னு போட்டு எல்லாத்துலேயும் நான் ஆன்சர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? எல்லாத்துமே ஆன்சர் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டப்புன்னு போடுங்க. 3 to the power 48 is divided by 8 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன வந்திருக்கும் அப்படின்னு கேட்குறேன்.
3 to the power 48 டப்புன்னு போடுங்க. அதான் கான்செப்ட் என்ன புரிஞ்சிடுச்சு, 8ன்றது எந்த எப்படி வரும் அப்படின்னு. ஓகே 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 முன்னாடிலாம் தான் 35 ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, நீங்கள் ஒரே நிமிஷம் ஓகே ஒரு சம் நடத்தினா புரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ எந்த மாதிரி சம்மில் என்ன பண்ணிருப்பீங்க, இப்போ 3/8 இப்படி இருக்குல்ல. ஸோ அப்போ 3ன்றது என்னால் வந்து நீங்கள் பண்ண முடியாது, டிவிசிபிள் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த 3 to the power 48ன்றதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ 3 × 3 இப்படியே போயிட்டே இருந்துட்டு ஒரு 48 டைம்ஸ் போகுதா. ஸோ நியரஸ்ட் நம்பர் ஓகேவா, என்னுடைய டிவைசர்ன்றது 8. ஸோ இப்போ நான் 2 நம்பரை இப்போ நான் சேர்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஈவன் இப்போ நான் இந்த சம்மில் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க, டிவிசிபிள் பை 25 கேட்டாங்கன்னா, ஸோ 3 to the power 48 ரைஸ் பண்ணி 3 to the power 48 ரைஸ் பண்ணி கீழே வந்து என்னோட இது வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ ஒரு 3 நம்பரை நான் வந்து ஆட் பண்ண எப்படி இருக்கும், 2 நம்பரை வந்து நான் வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேராக பிரிச்சுக்குங்க ஓகேங்களா. இப்போ நான் சம்மில் வந்து நான் என்ன பேராக பிரிக்க போகிறேன்னா 3 ஸ்கொயர் நான் பிரிச்சுக்கிட்டேன்னு வச்சுங்களேன். ஸோ 3 ஸ்கொயர் நான் பிரிச்சுக்கிட்டேன்னா, ஸோ இந்த இது வேல்யூ வந்து நான் இப்படி எழுதலாம் ஓகேங்களா. இப்போ என்ன வந்திருக்கும், எனக்கு 9/8ன்னு வந்திருக்கும் ஓகேங்களா. இப்போ வந்து என்ன வந்திருக்கும், 9/8ன்னு வந்திருக்கும். ஸோ அப்போ என்னோடய வேல்யூ நான் வந்து ஈஸியாக நான் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஒரு சம் தான் நான் சொல்லுவேன், நீங்கள் போடுங்க, எதாவது டவுட் இருந்தால் டப்புன்னு கேளுங்க ஓகேங்களா. ஸோ நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா வந்து 3/8ன்றது என்னால் வந்து பண்ண முடியாத விஷயம் ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து 3/8ன்றது என்னால் பண்ண முடியாது. ஸோ அதனால் 3 ஸ்கொயர் × power 24 அப்படின்னு போட்டேன். ஸோ நிறைய பேர் ஆன்சரை போட்டிங்க, வெல்டன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன கிடச்சிட்டு போகுது உங்களுக்கு, 9. ஸோ 3 ஸ்கொயர்ன்றது 9. ஸோ 9 to the power 24 டிவைட் பை 8 அப்படின்னு கிடச்சிருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ 9/8 அப்படின்றத பார்க்கும்போது ரிமைண்டர் வந்து +1. ஸோ 1 to the power 24 அப்படின்ற போது 1 is a ரிமைண்டர் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பீங்க ஓகேங்களா. ஓகே ஸோ இந்த சம் போடுங்க, 2 to the power 21 டிவைட் பை 9. ஸோ சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு சம் போடுங்க அப்படியே, 2 to the power 21 டிவைட் பை 9 போட்டிங்கன்னா என்ன பண்ணுவோம், 2ன்றது வந்து டிவைட் பை 9ன்றது பண்ண முடியாது. ஸோ அப்போ நியரஸ்ட்டு வேல்யூ என்னென்ன பண்ணனா வந்து நான் வந்து சம்திங் நான் அது கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு மட்டும் பாருங்களேன். ஸோ டிவைட் பண்ணுற வேல்யூ கிட்ட நான் கிட்ட நெருங்க முடியும்னா நான் என்ன வேல்யூ நான் வந்து சேர்க்கலாம் அப்படின்னு பாருங்கள். ஸோ நீங்கள் 16ம் சேர்க்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் சேர்க்குறது வந்து 8ம் சேர்க்கலாம். ஸோ அந்தமாரி தான் நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம சேர்க்குறது இருக்கும். ஸோ 16 சேர்த்தா ஒரு பிரச்சனை இருக்கும், அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். சூப்பர்மா, நிறைய பேர் ஆன்சர் சொல்கிறீங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆன்சர் இதுக்கு தெரியாத இருக்கீங்களா. ஸோ இதோட ஆன்சர் வந்து ரிமைண்டர் வந்து 8ன்னு கிடச்சிருக்கும் ஓகேங்களா. நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க 8ன்ட்டு. ஸோ இதோட ஆன்சர் வந்து 8, ரிமைண்டர்ன்றது 8. ஸோ வேறு எந்த கான்செப்ட்டும் கிடையாது, இந்த ஒரு கான்செப்ட் வச்சு போட்டலாம் எல்லா சமயம். ஓகே, யாருக்காவது இன்னும் இது புரியாமல் இருக்கா, யாருக்காவது 8 வராமல் இருக்கா, ஆன்சர் 8 வராமல் அப்படின்றது இருக்கா, இல்லைனா அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஸோ 2 to the power 50 is divided by 7 ஓகேங்களா. 2 to the power 50 is divided by 7 போடுங்க நெக்ஸ்ட் சம்மு. ஸோ புரியாதவங்களுக்கு நானே சொல்கிறேன் பாருங்களேன். ஸோ என்ன பண்ணுவேன், நான் 8ன்றது டிவைட் பை 7 போட்டிருக்காங்க, எனக்கு 2 தான் இருக்குது. ஸோ நான் வந்து அதை நான் 8ஆக மாற்றுறேன். ஸோ நான் எப்படி மாற்றுறேன், 2 கியூப்னு எழுதிக்கலாம். ஸோ 2 கியூப்னு எழுதிட்டு பவர் டு த 16 தான் எழுத முடியும். என்னோட 15 போன மாதிரி என்னால் வந்து என்ன சொல்கிறது கம்ப்ளீட்டாக என்னால் வந்து கொண்டு வர முடியல ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எது நியரஸ்ட் டிஜிட்டோ அது வரையும் கொண்டு போகிறேன். ஸோ 3 × 16 போட்டோன்னா எனக்கு 48 வரையும் கிடைக்கும். ஸோ எனக்கு ரிமைண்டர் என்ன இருக்கும், 2 ஸ்கொயர் அப்படின்றது இங்கே தனியாக கிடச்சிருக்கும். ஸோ டிவைட் பை 7 நான் இந்த இடத்துல போடுறேன். ஸோ அப்போ என்னோடய ஆன்சர் என்ன வந்திருக்கும், எனக்கு 2 கியூப் டிவைட் பை 7 அப்படின்னும் போது 8/7ன்றது அர்த்தமா. ஸோ அப்போ என்னோட ரிமைண்டர் என்ன 1 ஓகேவா. 1 to the power 16 × 4 அப்படின்னோம்னா 4 ஓகேவா. ரிமைண்டர் எத்தனை பேருக்கு 4ன்றது ஆன்சர் கிடச்சிது. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருக்கா, 4 ஓகேங்களா. ஃபாஸ்ட்டாக போகலாம் 4 4 4 எல்லாத்துக்கும் கிடைக்குது ஓகேங்களா. ஸோ போடுங்க, டக்குன்னு போடுங்க. இது ப்ராக்டிஸ் செஷன் கூட வச்சுக்கோங்க, இதுக்கு இதே ஒரு டெஸ்ட்டாக கூட உங்களுக்கு இருக்கட்டும் ஓகேங்களா. ஃபைண்ட் த ரிமைண்டர் when 7 to the power 7 is divided by 5. ஏதாவது நான் அங்கங்கே சின்ன ஏதாவது கான்செப்ட் உள்ளே வரும்போது நான் உங்களுக்கு வந்து இன்வால்வ் பண்ணுறேன், அது வரையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஒவ்வொரு செஷன்லேயும் நான் ஒரு 2 கொஸ்டின் இல்லை 3 கொஸ்டின் வந்து ஆட் பண்ணுறது வந்து என் கூட சேர்ந்து நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ.
ஹோம்ஒர்க் சம் இது வரைக்கும் கொடுத்து ஒருத்தவங்களும் இன்னும் சால்வ் பண்ண மாதிரி குரூப்பில் நான் பார்க்கவே கிடையாது. ஹோம்ஒர்க்லாம் போடுங்க ரெகுலராக, அப்போ தான் நான் ஸ்கிப் பண்ணி நிறையா போட முடியும். ஸோ 7⁻7 இஸ் டிவைடட் பை 5ன்றது வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க. உங்களுக்கான ஹோம்ஒர்க் சம் இது. ஓகே, ஸோ இந்த 2 சம் போடுங்க. ஸோ இந்த சம் கூட போட்டுருவீங்க நீங்கள், ஓகேங்களா. இந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க். இந்த சம் என்னன்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணுங்கள். ஸோ 7⁻35. ஸோ இப்போ சால்வ் பண்ணுங்கள். 7⁻35 டிவைட் பை 343 அப்படின்னு இருக்கும்போது என்ன சால்வ் பண்ணீங்க? எந்த அளவுக்கு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத நான் இப்போ தான் செக் பண்ண போகிறேன், ஓகேங்களா. 7⁻35 டிவைட் பை 342 அப்படின்னு இருக்கும்போது என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு கேட்குறேன் நான். ஸோ அதை நான் நியரஸ்ட்டாக கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். செவன் கியூபோட வேல்யூ என்னம்மா? 7 ஸ்கொயர்னா 49. 7 கியூபோட வேல்யூ என்ன? 7 கியூபோட வேல்யூ என்ன? ஸோ 7 கியூப் வேல்யூ எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும், கியூப்ஸ் வேல்யூலாம் படிச்சுங்க. கண்டிப்பாக வந்து ஒரு 20 கியூப்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா. மினிமம் ஸ்கொயர்லேயும் சரி கியூப்லேயும் சரி எல்லாம் 30 சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் நமக்கு 20 தெரிஞ்சிருக்கணும்ல ஓரளவுக்கு. ஸோ 343ன்றது நம்மளுடைய 7 கியூப்ன்றது அர்த்தம், ஓகேங்களா. அப்போ வந்து ஸோ ஆல்மோஸ்ட் நியரஸ்ட்டு நான் கொண்டு போனேன்னா 343க்கு கொண்டு போனோன்னா எனக்கு என்ன பண்ணலாம், நான் ஸ்ப்ளிட் பண்ணும்போது 7⁻3. ஸோ அண்ட் தென் நான் கிராஸ் பண்ணும்போது கட் பண்ணும்போது நான் என்ன பண்ணியிருப்பேன், நான் இங்கே 11 போட்டிருப்பேன். ஸோ 33 ஆகிடுச்சு. ஸோ அண்ட் ரிமைனிங் 7⁻2 அப்படி இங்கே இருக்குன்னு பார்த்துருப்போம், ஓகேங்களா. ஸோ இப்போ சொல்லுங்கள் ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ 343னா என்ன ரிமைண்டர் வந்திருக்கு போகுது? இந்த இடத்துல ரிமைண்டர் என்ன வந்திருக்கு போகுது? 343ன்னு போட்டேன்னா 1ன்றது என்னோட ரிமைண்டராக இருந்திருக்கும். இப்போ 1 இன்ட்டு ஸோ இங்கே 7 ஸ்கொயர்னா 49. ஸோ இப்போ என்னோடய ரிமைண்டர் இந்த சம்முக்கானது 49 கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த சம்முக்கு என்னுடைய ஆன்சர் 49 கிடச்சிருக்கும், ஓகேங்களா. ஓகே, 343 போடுறீங்களா? சந்தோஷம். புரியுதுங்களா? ஸோ என்ன கான்செப்ட் எப்படின்னா, ஸோ கீழே இருக்க நம்பருக்கு நியரஸ்ட்டாக நான் எதாவது கொண்டு வரலாம், ஓகேங்களா. ஸோ எந்தெந்த இடத்துல நீங்கள் நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாமோ அந்தந்த இடத்துல நெகட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெகட்டிவில் வேல்யூ உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ அதில் வந்து ஒரு டிவைஸரை வந்து திரும்பி நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களோட ரிமைண்டர் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடச்சிரும், ஓகேங்களா. ஸோ யூனிட் டிஜிட் பார்த்தவங்களுக்கு இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். யூனிட் டிஜிட்டா? ஆமாம். ஜீரோஸ் கான்செப்ட் பார்த்து நேற்று பார்த்தீங்களே, ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், போடுங்க. டென் டு தி பவர் 25 ஓகேங்களா. ஸோ கிவன்ஸ் இப்போ பாருங்கள் நீங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து டிவைசர் என்ன கொடுத்துருக்காங்க, இது டிவைடட் என்ன ஸோ 10 to the power 100 இஸ் டிவைடட் பை நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5 to the power 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. 10 to the power 100 டிவைட் பை 5 to the power 75 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஸோ ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸோ 10ன்றதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 into 5 நான் ஸ்ப்ளிட் பண்ணலாம், ஓகேவா. 2 into 5 the whole power 100 ஸோ டிவைட் பை 5 to the power 75 அப்படின்னு எழுதிருப்பேன்னா. ஸோ அந்த சர்ட்ஸ் அண்ட் இண்டெக்ஸஸ் டாபிக் மாரி சும்மா அடிஷன் பண்ணுவோம். ஓகே இப்போ தான் ஆன்சருக்கு வரீங்க, பரவாயில்ல, ஓகேவா. உங்களோட ஆன்சர் டின்றது உங்களோட ஆன்சர். ஸோ எப்படி வந்துச்சுன்னா இங்கே மேலே 2 to the power 100 வந்திருக்கும். ஸோ அண்ட் தென் இங்கே 5 to the power 100 வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்படி பண்ணும்போது ஸோ 5 to the power 75 போடும்போது நான் மைனஸ் பண்ணி 5 to the power 25 அப்படின்னு இருந்திருக்கும். ஸோ 2 to the power 100 இன்ட்டு 5 to the power 25 அப்படின்னு கிடச்சிச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆன்சர் உள்ளே இருக்கான்னு பாருங்கள். ஸோ இல்லை, ஓகேங்களா. ஸோ அகெயின் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அந்த 100 அகெயின் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள், ஓகேவா. 100 அகெயினை ஸ்ப்ளிட் பண்ணும்போது நீங்கள் எப்படி எழுதிருப்பீங்க 2 to the power 25 2 to the power 25ன்னு எழுதிருப்பீங்க. இது ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறது 2 to the power 75 எழுதிருப்பீங்க, ஓகேங்களா. 2 to the power 75 எழுதிருப்பீங்க. ஸோ ஜீரோஸில் நான் சொல்லி அந்த ஞாபகம் இருக்கா இல்லையா, ஜீரோஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன்னா இதெல்லாம் போட்டிருப்பீங்களே நேரம். பெண்ணு சரியாக எழுதலாமா, ஒரு புது பேனா வாங்கணும், அதனால தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது, ஓகேங்களா. ஸோ என்ன கிடச்சிது உங்களுக்கு 2 to the power 100 இன்ட்டு 5 to the power 25 அப்படின்னு கிடச்சிச்சா உங்களுக்கு. ஸோ
எனக்கு கொடுத்துருக்க அந்த 2 to the power 100 and 5 to the power 25 எதுவுமே கிடையாது. பட் ஆனால் 10ன்ற ஆப்ஷனில் ஆன்சரில் இருக்கா. ஸோ அகெயின் நான் 2 to the power 25 நான் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஸோ 2 to the power 75 into 5 to the power 25 எழுதுனா ஸோ இந்த 2 டிஜிட் நான் என்ன எழுதிக்கலாம், 10 to the power 25 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ 5 2 கூடனா எனக்கு 10 ஆயிரும், 10 to the power 25 எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆன்சர்ன்றது ஆப்ஷன் டியில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய லாஸ்ட் சம். ஓகேங்களா. இந்த மாடலில் அதிகமாக நிறைய இதில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. இது எல்லா டாப்பிக்கும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில். ஓகேங்களா. ஸோ நம்பர் சிஸ்டத்தில் உள்ளேருந்து நம்பர் சிஸ்டம்ன்றது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு எங்கேயுமே வந்து ஒரு சில ஏரியாவில் தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேவா. நம்பர் சிஸ்டத்தை வச்சு நிறையா இது சால்வ் பண்ணுற மாரி தான் நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா. எல்லா இடத்துலையும் வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தை நம்ம அங்கங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே நம்பர் சிஸ்டம்ன்றது தான் மேக்ஸில் எந்த புக்கில் எடுத்தாலுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் உங்களுக்கு வந்து சிம்பிளிஃபிகேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மெத்தட்ஸாக ரெடி பண்ணது தான் இந்த இது நம்பர் சிஸ்டம்ன்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் போடுங்க யாராவது. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள். இதுவரையும் சொல்லி கொடுத்தது எதாவது புரிஞ்சிச்சுன்னா இந்த நம்பர் வந்து எதால் டிவிசிபிள் ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரை பண்ணுங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு பார்க்குறேன். இருக்குது, டைம்லாம் இருக்குது, தாராளமாக சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க மாடலில் நான் என்ன சொல்லியிருந்தேன், நான் இந்த மாதிரிலாம் வந்து அடிஷ்னலில் சம்திங் ஏதோ பவர் ரைஸாக போகுதுன்னா எது காமன் டேர்மோ அந்த காமன் டேர்ம் வெளியே எடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்குது, ஃபஸ்ட் டேர்முக்கு வந்து 1 கிடைக்குது. ஸோ செகண்ட் டேர்ம் வந்து 3 to the power 1 கிடைக்கும். அகெயின் 3 ஸ்கொயர்னு கிடச்சிருக்கும். அண்ட் தென் 3 power 3 அப்படின்னு கிடச்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ 3 to the power 25 இன்ட்டு ஸோ அது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா 1 + 3 + 9 + 1 27. ஓகேங்களா. ஸோ 27 30 39 40. ஓகேவா. 3 to the power 25 இன்ட்டு 40 அப்படின்னு கிடச்சிருக்கா. ஓகேங்களா. ஸோ ஒரு நம்பர் வந்து மேலே வந்து 0ல் எண்ட் ஆகுது. ஓகேங்களா. ஒரு நம்பர் வந்து மேலே 0ல் எண்ட் ஆகுது. இந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணி கடைசியில் கொண்டு வந்தாலும் என்ன உங்களுக்கு 0ல் முடியுமா? ஒரு நம்பர் என்ன பண்ணி இருந்தாலும் இந்த நம்பர் வந்து ஏதோ ஒன்று 3 to the power 25 ஏதோ ஒரு வேலையை முடிஞ்சு கண்டிப்பாக 0ல் முடிய போகுது. ஓகேங்களா. ஸோ அப்போ கீழே இருக்க நம்பர் உங்களுக்கு வந்து டிவிசிபிள் பண்ணுறதுனா ஸோ அந்த நம்பரும் வந்து என்ன இருக்கும், இங்கே 0ன்னு தான் இருந்திருக்கும். புரியுதுங்களா. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஆப்ஷன் 3 தான் இதோட, ஆப்ஷன் டி தான் இதோட ஆன்சர்னு போட்டு போகலாம். புரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி மாடலில் நான் நிறையா இடத்துல நான் வந்து கொடுத்துட்டேன். யூனிட் டிஜிட்ஸ் கான்செப்ட்லேயும் இருந்துச்சு, டிவிசிபிலிட்டிலையும் இந்த மாதிரிலாம் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டிவிசிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. இந்த கான்செப்ட்லாம் எங்கெங்கே நம்பர் சிஸ்டத்தில் வந்து ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கிறதுலையும் அப்புறம் இன்றைக்கி நேற்று நம்ம பார்த்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மாடல்லாம் நம்மளுக்கு வந்துச்சு. என்ன டவுட்மா கேளுங்க, இப்போ கேளுங்க. டவுட் செஷன்றது இப்போ கேளுங்க. ஓகேங்களா. ஒரு 7 minutes இருக்குது. என்ன டவுட்டுன்றது கேளுங்க எனக்கு.